இப்ப சர்க்கரை கரைசல் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுல 2 இருக்கும். என்னென்ன இருக்கும்? சுகர் இருக்கணும், பிளஸ் வாட்டர் இருக்கணும். கரெக்ட்டா? இப்ப இதுக்கு நம்ம ஒரு ஐடியா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார நீங்க எக்ஸஸா எடுக்குறீங்க? யார நீங்க கம்மியா எடுக்குறீங்க? நம்ம ஏற்கனவே பேசிக் கான்செப்ட்லயும் இந்த ஐடியா பார்த்திருப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரைசல் அப்படின்றத வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சுகர் பிளஸ் வாட்டர் சேர்ந்தா தான் சர்க்கரை கரைசல் சொல்றீங்க. அப்ப கரைபொருள்னா நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, குவான்டிட்டி வைஸா பார்க்கணும். உங்க குவான்டிட்டி அப்படின்னா நீங்க எடுத்துக்கிற மெட்டீரியல். எவ்வளவு அளவு எடுத்துக்கிறீங்க? குவான்டிட்டி வந்து எதுக்கு வந்து லெஸ்ஸா இருக்கோ, அத நீங்க கரைபொருள் சொல்லணும். எது வந்து எக்ஸஸா இருக்கோ, அத வந்து நீங்க கரைப்பான்னு சொல்லணும். ஓகேங்களா? அதாவது குறைந்த அளவு எடுத்துக்கிறது கரைபொருள், அதிக அளவு எடுத்துக்கிறது கரைப்பான். இந்த குவான்டிட்டிய பேஸ் பண்ணி தான் கரைபொருள், கரைப்பான நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சர்க்கரை கரைசல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க சுகர் வந்து லெஸ் குவான்டிட்டியா இருக்கணும். வாட்டர் வந்து அதிகமா இருக்கணும். அப்ப அதுதான் சர்க்கரை கரைசல்னு சொல்லுவீங்க. அப்ப சொல்யூட்டுக்கு என்ன டெஃபினிஷன்? கரைபொருள்னா என்னன்னா, அந்த குவான்டிட்டி நீங்க 2 பொருள் மிக்ஸ் பண்றீங்க இல்லையா? எதனுடைய குவான்டிட்டி கம்மியா இருக்குதோ, அதுக்கு பேரு சொல்யூட். இல்லன்னா கரைபொருள் தமிழ்ல. எதனுடைய அளவு அதிகமாக்குதோ எக்ஸஸ் குவான்டிட்டி. இப்ப நீங்க சர்க்கரையும், தண்ணியும் மிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து 1 டம்ளர் தண்ணீல போட்டோம்னா, அது பேர் சர்க்கரை கரைசல். அதே நீங்க ரிவர்ஸா பண்ணீங்க. நான் வந்து 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன், 1 ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சொல்யூஷனா மாறாது. கரெக்ட்டா? நான் பேசுறது புரியுதுங்களா? Yes, sir. ரைட். ஓகே. இதே போல் நம்ம உப்பு கரைசல் அப்படின்னா, உப்பு எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ல என்னென்னன்னா, 3 ஐடியா நமக்கு டிஸ்கஸ் பண்றாங்க. என்னன்னா, கான்சன்ட்ரேஷன் டெர்ம்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. கான்சன்ட்ரேஷன் டெர்ம்ஸ். கான்சன்ட்ரேஷன் டெர்ம்ஸ். இத நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பேசிக் கான்செப்ட்லயே எலாபரேட்டா டீச் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் இங்க ரீகால் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா இன்னொரு டைம் கூட கேளுங்க. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் லெசன்ல நம்ம ரீசெண்டா இப்ப பேசிக் கான்செப்ட் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல வர டேர்ம் எதுவும் திருப்பி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விங் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டேர்ம்ஸை பத்தி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷனை வந்து ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னு படிக்கணும். அடுத்தது வந்து சொல்யூஷன் வந்து எப்போ வந்து அது ஐடியல் சொல்யூஷன், அதாவது கரைசலை வந்து ஒழுங்கான கரைசல், ஒழுங்கற்ற கரைசல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. நான் ஐடியல் சொல்யூஷன். இதுக்கு என்ன மீனிங்கு, என்ன கண்டிஷனு? ஐடியல் அப்படின்னா என்ன சொல்லலாம், நல்லியல்பு கரைசல் அப்படின்னு கூட சொல்லலாம். இயல்பு கரைசல் அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஐடியல் கேஸ், நான் ஐடியல் கேஸ் மாதிரி கேஸ்ல எப்படி நீங்க இப்போ கேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு 2 டைப் இருக்கு. ஐடியல் கேஸ்ன்னு இருக்கு. அதே மாதிரி ரியல் கேஸ்ன்னுவாங்க. நான் ஐடியல வந்து நீங்க ரியல் கேஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டா? நல்லியல்பு வாயு, இயல்பு வாயுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து இதுக்கு பேரு நல்லியல்பு வாயு. இதுக்கு பேர் வந்து இயல்பு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, எப்ப நீங்க ஒரு கேஸ் பார்ட்டிகிள வந்து நீங்க ஐடியல் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் ஹைட்ரஜன் கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஹைட்ரஜன் வந்து கேஸா தான் இருக்கு ரூம் டெம்பரேச்சர்ல. இப்ப இது மாதிரி ஒரு ஏ பார்ட்டிகிள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பி பார்ட்டிகிள் இருக்கு. இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில வந்து இன்டராக்ஷனே இல்ல. கரெக்ட்டுங்களா? இப்ப இது ஏன்றது ஒரு ஹைட்ரஜன் கேஸ் மாலிக்யூல். பின்றது ஒரு ஹைட்ரஜன் கேஸ் மாலிக்யூல். நம்ம டிஃபரெண்ட்டுக்காக இது ஏ, பின்னு குடுத்துருக்கேன். இவங்க 2 பேருக்கும் இடையில அட்ராக்ஷனோ, ரிப்பல்ஷனோ எதுவுமே இருக்கக்கூடாது. இது பாட்டுக்கு எங்கேயாவது மூவ்மெண்ட் அதாவது கேஸ்னா என்ன அப்படின்னா, 2 பார்ட்டிகளுக்கு இடையில அட்ராக்ஷன் இல்ல. அதான் கேஸ். அதுதான் பெர்ஃபெக்ட் ஐடியல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் இந்த 2 கேஸுக்கு இடையில ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, இல்ல ரிப்பல்ஷன் இருக்கு, ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா, அது என்னவா மாறும் அப்படின்னா, அந்த கேஸ் வந்து கன்வெர்ட்டட் இன்டு லிக்விட்.
அந்த வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுறதுக்கு ட்ரை பண்ணுது. அதுக்கு பேர் தான் ரியல் கேஸ். இப்ப நீங்க கேஸுக்கு என்ன அப்ளை பண்ணீங்களோ அது சொல்யூஷனுக்கும் உண்டு. ஸோ ரவுலட்ஸ் லாவை ஒபே பண்றவங்கலாம் ஐடியல் சொல்யூஷன். அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். யாரெல்லாம் ரவுலட்ஸ் லா ஒபே பண்ணலையோ அவங்கலாம் நான் ஐடியல் சொல்யூஷன். ஸோ அதை பத்தி படிக்கணும். இதுல இருந்து டீவியேஷன் சொல்லுவாங்க. நான் ஐடியல்ல வந்து 2 பிரிவு இருக்கும். பாசிட்டிவ் டீவியேஷன், நெகட்டிவ் டீவியேஷன் சொல்லுவாங்க. டீவியேஷன் விலகல். ஏன் வந்து அந்த சொல்யூஷன் வந்து ஒபே பண்ணல, அதுக்கு என்ன காரணம், அதை பத்தி நம்ம படிக்கணும். லாஸ்டா வந்து கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். சார் இது என்ன சார் அப்படின்னா தொகைச்சார் பண்புகள்னு சொல்லுவாங்க. தொகைச்சார் பண்புகள். அதாவது இதுல 4 பண்பு இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா லாயரிங் வேப்பர் ப்ரெஷர். ஓகேங்களா, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தமிழ்ல சொல்றேன். லாயரிங் வேப்பர் ப்ரெஷர். அதாவது வேப்பர் ப்ரெஷர்னா என்ன, திரவத்தின் ஆவி அழுத்தம். ரிலேட்டிவ் லாயரிங் வேப்பர் ப்ரெஷர். அதாவது ஆவி அழுத்தம் குறையும் தன்மை வந்து கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவாங்க. கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன சார், சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ப்ராப்பர்ட்டி நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகளை பொறுத்து இருந்தா அதுக்கு பேர் கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகள். நமக்கு இப்போ சொல்யூட்னா என்னன்னு தெரியும், கரைபொருள். ஸோ நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகளை டிபெண்ட் பண்ணி எந்த ப்ராப்பர்ட்டிக்கோ ப்ராப்பர்ட்டி கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தமிழ்ல வந்து தொகைச்சார் பண்பு. சார் என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகள், அதாவது சொல்யூட்னா கரைபொருள். கரைபொருள்களினுடைய துகள்களின் எண்ணிக்கையை பொறுத்து எந்த பண்பாவது அமைஞ்சிச்சு அப்படின்னா அது பேர் தொகைச்சார் பண்பு. கரெக்டுங்களா? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரைபொருளின் எண்ணிக்கையை பொறுத்து அமையும் பண்பு தொகைச்சார் பண்பு. இங்க எழுதுறேன் பாருங்க. கரைபொருளின் நம்பர்னு என்ன, அது எண்ணிக்கை. கரைபொருள்களின் மோல்களின் எண்ணிக்கையை பொறுத்துன்னு சொல்லல, கரைபொருள்களின் எண்ணிக்கையை பொறுத்து அமையும் பண்பு நீங்க தொகைச்சார் பண்புன்னு சொல்லலாம். கரெக்டா? இதுதான் டெஃபினிஷன். தொகைச்சார் பண்புன்னு என்ன, இது இங்கிலீஷ்ல வந்து கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் இன் த சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ கரைபொருள்களின் எண்ணிக்கையை பொறுத்து அமையும் பண்பு தொகைச்சார் பண்பு. அப்ப லாயரிங் வேப்பர் ப்ரெஷர், ஒரு சொல்யூஷனுடைய வேப்பர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும். வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா ஆவி அழுத்தம்னுவாங்க. அதை வந்து ரிலேட்டிவ் லாயரிங் வேப்பர் ப்ரெஷர், ஆவி அழுத்தம் குறையும் தன்மை வந்து நீங்க தொகைச்சார் பண்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது தமிழ்ல வந்து ஆவி அழுத்தம் குறையும் தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆவி அழுத்தம் வேப்பர் ப்ரெஷர், ஆவி அழுத்தம் குறையும் தன்மை. அதாவது இந்த ப்ரெஷரை வந்து நீங்க வேப்பர் ப்ரெஷர் வந்து லாயர் பண்றது வந்து அதனுடைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகளை பொறுத்துக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து லாயரிங் வேப்பர் ப்ரெஷர். ஜஸ்ட் ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி ஆன்சர் பண்றதுன்றது வேற ட்ரிக். கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு புரியுதா, லாயரிங் வேப்பர் ப்ரெஷர்ன்றது தொகைச்சார் பண்பு ஏன் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதையே கொஸ்டினே கேட்பாங்க. தொகைச்சார் பண்புன்றது என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்ல ரிலேட்டிவ் லாயரிங் வேப்பர் ப்ரெஷர் வந்து ஒரு கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அது எப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டா கேட்கறாங்க. இப்போ உங்களுக்கு தொகைச்சார் பண்புன்னு என்னன்னு புரியுதா? எஸ் சார். ரைட், ஓகே. ஸோ இப்போ இதுல 4 பண்பு இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பாயிலிங் பாயிண்ட்னா கொதிநிலைன்னு சொல்லுவீங்க. பாயிலிங் பாயிண்ட் கொதிநிலையின் விலகல் அப்படின்னு சொல்லலாம். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் வந்து நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகளை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க.
நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இது தமிழ்ல சொல்றேன். டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட்னுவாங்க. ஸோ டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா உறையிறது, உறையும் நிலை. இப்ப கொதிநிலைன்ற மாதிரி உறையும் நிலைன்னு இருக்கு. ஃபைனலா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ஆஸ்மாட்டிக் அழுத்தம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 இருக்கு. அதாவது கொதிநிலையின் ஏற்றம்னு சொல்லலாம் இது தமிழ்ல. இது ஆவி அழுத்தம் குறையும் தன்மை. இது கொதிநிலை ஏற்றம், எலிவேஷன் அப்படின்னா ஏற்றம்னு சொல்லுவாங்க. கொதிநிலை ஏற்றம் இல்ல கொதிநிலை மாறுபாட்டு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட் உறைநிலை தாழ்வு, உறைநிலை தாழ்வுன்னுவாங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னா உறைநிலை, உறைநிலை தாழ்வு குறையும் தன்மை. டிப்ரெஷன் ஆஃப் உறைநிலை தாழ்வுனாவே டிப்ரெஷன் அர்த்தம். உறைநிலை வந்து குறையிறதே வந்து கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ஆஸ்மாட்டிக் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து தொகைச்சார் பண்புன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னன்னா இந்த 4 பேரை நீங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் நமக்கு என்ன ஐடியா தெரியணும் அப்படின்னா, லோயரிங் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் அழுத்தம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து தொகைச்சார் பண்பு. ஏன் சார் இதை தொகைச்சார் பண்புன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா பண்பும் வந்து நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகளை பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை போய் நீங்க ஒரு சொல்யூஷனுக்கு மெஷர் பண்ணீங்கன்னா, இந்த இந்த ஆஸ்மாட்டிக் அழுத்தம் வந்து நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகளை பொறுத்து இருக்கு. நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸை பொறுத்து இருக்கு. கரெக்டா? நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸை பொறுத்து இருக்கு. அதனாலதான் இது என்ன சொல்லுவீங்க, தொகைச்சார் பண்புன்னு சொல்றோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், நமக்கு ஈஸியா எக்ஸாம்ல இது பண்ணிடலாம். ஃபார்முலா ரொம்ப ஈஸி. ஸோ இது வரைக்கும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சொல்யூஷன் ரிலேஷன் கிளியர் ஆயிரும். கரெக்டா? ஸோ அப்போ இதுல 3 ஐடியா இருக்கு. கான்சன்ட்ரேஷன் டேர்மை பத்தி படிக்கணும். ஆல்ரெடி பேசிக் கான்செப்ட்ல படிச்சிருப்பீங்க. நான் இங்க ஒரு டைம் ரீகால் பண்றேன். அடுத்தது சொல்யூஷன்ல வந்து ஐடியல் சொல்யூஷன் எப்போ சொல்லுவீங்க, நான் ஐடியல் சொல்யூஷன் எப்போ சொல்லணும், நான் ஐடியல்ல வந்து நீங்க பாசிட்டிவ் டிவியேஷன் நெகட்டிவ் டிவியேஷன் எப்போ சொல்லணும் அது தெரிஞ்சுக்கணும். ஃபைனலா வந்து கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டில இந்த 4 பண்புகள் என்ன, அதுக்கு ஒரு ஃபார்முலா. இவ்வளவு தெரிஞ்சா போதும், ஈஸியா நம்ம இதுல இருந்து ஒரு கொஸ்டின் சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். இதுதான் நம்ம சொல்யூஷன்ல பார்க்க போற ஐடியா. இது புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? ரைட், ஓகே. இப்ப நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்ம்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் பார்த்துருக்கோம். செறிவின் அலகுன்னு சொல்லலாம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், செறிவின் சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ், கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையில நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், அதே மாதிரி மோல் ஃப்ராக்ஷன், மோல் பின்னம், மாஸ் அதாவது நிறை சதவீதம், கன அளவு சதவீதம்னு தமிழ்ல சொல்லுவீங்க, மோல் ஃப்ராக்ஷன். அதுக்கு அடுத்தது வந்து மோலாரிட்டி, இதுக்கு பேர் மோல் பின்னம்னு தமிழ்ல. மோலாரிட்டி, ரிட்டினே சொல்லுவீங்க, அது தமிழ்ல மோலாரிட்டி தான். ஸோ மோலாலிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நார்மாலிட்டி, அடுத்தது வந்து ppm, பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஸோ நம்ம இந்த மாதிரி சில யூனிட்ல நம்ம பேசிக் கான்செப்ட்லையும் படிச்சிருக்கோம். இங்கேயும் நம்ம இதே தான் திருப்பி பார்க்குறோம். ஓகேங்களா? இதில் என்னன்னா இந்த மோல் ஃப்ராக்ஷனுக்கு மட்டும் தமிழில் மோல் பின்னன்னு பேர். தமிழ் வார்த்தையும் உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக இருக்கும். மோல் பின்னம். ஓகேங்களா? வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னா கன அளவு சதவீதம், கன அளவு சதவீதம். அதே மாதிரி நிறை சதவீதம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு குயிக்காக உங்களுக்கு ஒரு ரீகால் கொடுக்குறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு எங்கேயாவது புரியல நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் என்கிட்ட கேளுங்க. ஏற்கனவே நான் பேசிக் கான்செப்டில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட வந்து மாஸ் பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செறிவின் வார்த்தைகள்னு சொல்லுவாங்க. கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பிரஷன் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சார் அப்படின்னா, எப்படிலாம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? இனிஷியலாக வந்து மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா
இப்போ 10% சுகர் சொல்யூஷன் இப்படி நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா இப்படி ஒரு காலத்துல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. 10% சுகர் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா 10 கிராம் வந்து சுகர் இருக்கு. ஓகேங்களா? ரிமைனிங் கிராம் நீங்க வந்து 100க்கு அத வந்து நீங்க வாட்டரா கன்சிடர் பண்ணிக்கணும். இவ்வளவுதான் ஐடியா. புரியுதுங்களா? ஸோ 10% சுகர் சொல்யூஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க அது வந்து அவங்களே சொல்றாங்க நிறை சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க. 10% சுகர் சொல்யூஷன் அப்படின்னா அதாவது அவங்க பேரே வந்து 10% மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறை வந்து 10% இருக்கிற சர்க்கரை கரைசல் அப்படின்னா நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா அதுல 10 கிராம் வந்து எத்தனை பர்சன்ட் சொல்றாங்களோ அத்தனை கிராம் வந்து சொல்லிவிட்டோம். ரிமைனிங் வந்து உங்களுடைய கரைப்பான் இருக்கும். இதே சப்போஸ் 10% சுகர் சொல்யூஷன் நீங்க இப்படியும் கன்சிடர் பண்ணலாம். 10 ml மிக்ஸ் வித் 90 ml ஆஃப் வாட்டர் இப்படியும் சொல்லலாம். அப்ப நீங்க இந்த இந்த 10% எது மாஸ் பர்சன்டேஜா இல்ல வால்யூம் பர்சன்டேஜா அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் பர்சன்டேஜ் இருந்தா எம்எல்ல மிக்ஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அதாவது என்ன ஐடியா அப்படின்னா உங்ககிட்ட ஜார் இருந்தது மெஷரிங் ஜார்னு சொல்லுவீங்க. 10 ml எடுத்து 90 ml வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த சொல்யூஷன் ஒரு நம்ம பீக்கர்ல இருக்கு இல்லையா இதுல வந்து ஒரு 10 ml எடுத்து சுகர் சொல்யூஷன் இது பண்ணிட்டேன். 90 ml எடுத்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன மீனிங் இது 10% சுகர் சொல்யூஷன் அர்த்தம். இல்ல எங்கிட்ட மாசா இருக்கு 10 கிராம் சர்க்கரை வேயிங் பேலன்ஸ்ல எடுத்துட்டு 90 கிராம் வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணனா எனக்கு வந்து மாஸ் பர்சன்டேஜ் கிடைச்சிரும். அப்ப பர்சன்டேஜுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றது மாஸ் பர்சன்டேஜ், கிராம்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணா மாஸ் பர்சன்டேஜ், எம்எல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா அது வால்யூம் பர்சன்டேஜ். இது புரியுதுங்களா? இது 2 டேர்மும் புரிஞ்சுதா? இதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 2 டிஃப்ரெண்டான எலிமெண்ட் நான் டீப்பா டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் பேசிக் கான்செப்ட்ல. ஒரு 22 கிராம் ஏன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் 122 கிராம் பி என்ற ஒரு சப்ஸ்டன்ஸ். அதாவது ஏன்றது வந்து இப்போ நான் கம்மி அளவு எடுத்திருக்கேன். அப்போ இது என்னுடைய சொல்யூட்டா இருக்கும். கரெக்டா? இது நான் வந்து அதிகமா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 122 கிராம் எடுத்திருக்கேன். பி என்றது என்னுடைய சால்வெண்டா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா? இதுல வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஏ என்ன அப்படின்னா 22 கிராம் டிவைட் பை 22 பிளஸ் 122 கிராம். இது நீங்க பண்ணி இன்ட்டு 100 பண்ணீங்கன்னா அது பர்சன்டேஜுக்கு மாறிக்கும். சப்போஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பி என்ன எவ்வளவு பி இருக்கு அப்படின்னா 122 கிராம்ல டோட்டலா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா 122 பிளஸ் 22 இன்ட்டு 100 அப்படின்னு போடுவாங்க. இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? நீங்க 10% 100% அப்படி ஓகே. சப்போஸ் நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்றீங்க. இது எக்ஸாம்பிள் 1ன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்பிள் 2ன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி 2 விதமா இதே மாதிரி தான் வால்யூம் பர்சன்டேஜ்லையும் கேட்கலாம். அப்போ நீங்க கிராம் கொடுத்தா மாஸ்ன்னு அர்த்தம், எம்எல்னு கொடுத்தா வால்யூம்னு அர்த்தம். இது கிளியரா? எஸ் சார். ரைட். அடுத்தது மோல் பின்னம் அப்படின்னா என்ன? மோல் ஃப்ராக்ஷன். அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல்னா என்ன சொல்லுவீங்க? மோல்னா என்ன சொல்லுவீங்க? நிறை டிவைட் பை மோலார் நிறை சொல்லலாமா? எஸ் சார். மோல் அப்படின்றது மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டா? மோலார் மாஸ். ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லிக்கிறேன், தமிழ் எழுதுறேன். அது ஒரு வித்தியாசம் இல்லை. இப்ப மோல் பின்னம் அப்படின்னு என்னன்னா இப்ப சப்போஸ் என்கிட்ட வந்து எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்க என்ன சொல்றேன்ட்டு. 10 மோல் ஓகேங்களா? 10 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு. அடுத்தது இது கூட நான் என்ன பண்றேன் 20 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் இருக்கு. கரெக்டா? இப்ப ஃபைண்ட் தி மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் H2N2 கேட்கிறேன். அதாவது H2 மற்றும் N2வின் மோல் பின்னம் என்ன? H2 மற்றும் N2வின் மோல் பின்னம் என்ன அப்படின்னு கேட்கிறேன். இதான் என்னுடைய கொஸ்டின். எக்ஸாம்பிள் இப்படி கேட்பாங்க. மோல் பின்னம் என்ன? இப்போ நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? மோல் பின்னம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மோல் ஃபிராக்ஷன்றது கேபிட்டல் எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது வேணும் அப்படின்னா அதுல எவ்வளவு கேஸ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸ்.
ஏன்னா இப்ப நான் இந்த கண்டெய்னர்ல வச்சிருக்கிறது 2 கேஸ் தான். ஒண்ணு ஹைட்ரஜன் கேஸ், இன்னொன்னு நைட்ரஜன் கேஸ். கரெக்ட்டா? 20 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் வச்சிருக்கேன். அப்ப மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ்ன்றது அந்த ஹைட்ரஜனுடைய மோல் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பிரசன்ட் இன் த சிஸ்டம். இப்ப இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் நான் 2 கேஸ் தான் வச்சிருக்கேன். அப்ப மோல் ஃபிராக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹைட்ரஜனுடைய மோல் வந்து எவ்வளவு? 10. கரெக்ட்டா? டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா ஹைட்ரஜனுக்கு 10, நைட்ரஜனுக்கு 20. அப்ப நம்ம வந்து 10/13 போடலாம். கரெக்ட்டா? இது 1/3ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? 1/3 என்ன வேல்யூ? 0.33ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 0.33ன்றது தான் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இது புரியுதுங்களா? நம்ம எப்படி போடுறோன்னு? எஸ் சார். ரைட், ஓகே. சப்போஸ் இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் சொல்லுங்க சார். அப்படின்னு எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய மோல் மேலே வரணும்? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யார் இருக்கணும்? நைட்ரஜன் சார். நைட்ரஜன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த இடத்துல 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸு. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20 தூக்கி நம்ம இங்கே போட்டுக்கணும். ரிமைனிங் வந்து ஹைட்ரஜன் 10, நைட்ரஜன் 20. அப்போ இங்கே வந்து 20/30ன்னு வரும். இங்கே வந்து 2/3ன்னு வரும். ஓகேங்களா? 2/3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் 0.66ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இது 2த்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே மோல் ஃப்ராக்ஷன் நீங்கள் எப்போ எடுத்தாலும் சரி, நீங்கள் மோல் ஃப்ராக்ஷன் வந்து இப்போ மோல் ஃப்ராக்ஷன் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் கேஸ் ப்ரெசன்ட் இன் த சிஸ்டம், மோல் ஃப்ராக்ஷன் 1, மோல் ஃப்ராக்ஷன் 2ன்னு இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா ஃபைனலாக என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். இந்த 1 தான் வரும். இப்போ நான் இங்கே 2 கேஸ் வச்சுருக்கேன். இந்த 2 கேஸ்னுடைய மோல் ஃப்ராக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.33ன்னு இருக்கு, 0.66ன்னு இருக்கு. இது போயிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? 0.9 அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1. இந்த டிஜிட் நீங்கள் கட் பண்ணீங்கன்னா 1ன்னு வரும். அப்போ மோல் பின்னத்தை நீங்கள் ஆட் பண்ணீங்க, ஒரு கேஸ் சிஸ்டத்தினுடைய மோல் பின்னத்தை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஃபைனலாக 1ன்னு உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். இது ஒன்று புரிஞ்சுதா? இந்த சம் புரிஞ்சுதா? அதாவது டைரக்டா கேஸ்னுடைய மோல் கொடுத்துட்டா எப்படி மோல் பின்னம்? மோல் பின்னன்றது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது. இப்போ நம்ம கிட்ட ஒரு சிலிண்டர்ல ஹைட்ரஜன் கேஸும் நைட்ரஜன் கேஸும் இருக்கு. அந்த ஹைட்ரஜன் கேஸும் நைட்ரஜன் கேஸும் இருக்கிற சிலிண்டரை நீங்க வந்து தெரிவிக்கிறீங்க. அடுத்து உங்களுக்கு சொல்றீங்க இதனுடைய மோல் பின்னம் அப்படின்னா எவ்வளவு மிக்ஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து 0.33 வந்து மோல் பின்னம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸு, 0.66ன்றது மோல் பின்னம் ஆஃப் நைட்ரஜன் கேஸு. அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அதை வந்து இப்போ நீங்க எப்படி நீங்க இப்போ சொல்றேன் இல்லைங்களா, இத்தனை கிலோ இத்தனை கிராம் இது கொடுங்க, இத்தனை லிட்டர் இந்த மில்க் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா, அதே மாதிரி ஒரு சிலிண்டர்ல இருக்கிறது வந்து நம்ம மோல் ஃபிராக்ஷன் வழியாவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலான்றது ஒரு ஐடியா. இது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? எஸ் சார். ரைட், ஓகே. ரைட். இப்ப நம்ம படிக்கக்குள்ள கொஞ்சம் கிளியரா படிச்சுக்கணும். ரைட் சார். மோல் பின்னம் கேட்குறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்னு போட்டீங்க. இதுதான் மோல் ஃப்ராக்ஷனுக்கு சாதாரண எக்ஸாம்பிள். சப்போஸ் சில சமயத்தில் நமக்கு மோல் கொடுக்கல அப்படின்னா மோலுக்கு பதில் என்ன கொடுத்துருப்பாங்க? மோலுக்கு பதில் உங்களுக்கு வந்து நிறை கொடுப்பாங்க, சப்ஸ்டன்ஸினுடைய நிறை கொடுப்பாங்க. சப்ஸ்டன்ஸினுடைய ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு மோலார் நிறை கிடைச்சிரும். கரெக்டா? அப்ப இப்ப நான் போன சம்ல எப்படி குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 1ல 10 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ்ன்னு சொன்னேன். 20 மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸ்ன்னு கரெக்ட்டா இதிலேயே குடுத்துட்டேன். இந்த 10 மோல்லே நான் டைரக்ட்டா குடுத்துட்டேன். அதனால உங்களுக்கு ஈஸியா போயிருச்சு. இப்போ சப்போஸ் 2வது சம்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்ப நான் இப்படி குடுக்கலாம். சப்போஸ் 20 இப்போ வந்து நான் இப்ப கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க, 20 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்றேன்.
ஓகே. இப்ப பாருங்க, நமக்கு இந்த மாரி டைரக்ட்டா மோலா குடுத்துட்டாங்கன்னா ஈஸியா போடலாம். சப்போஸ் மோல் குடுக்கல சார் அப்டின்னா, அதுக்கு தேவையான டேட்டா குடுப்பாங்க. இப்ப நீங்க இந்த சம்முல பொறுத்தவரைக்கும் ஈஸியா மோல் குடுத்துட்டாங்க. நம்ம டைரக்ட்டா எடுத்து போட்டுட்டோம். சப்போஸ் மோல் குடுக்கல அப்டின்னும்போது 20 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ்ன்றாங்க. 20 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸு. சப்போஸ் 28 கிராம் ஆஃப் நைட்ரஜன் கேஸ்ன்னு சொல்ட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன குடுக்கல, அவங்க டைரக்ட்டா வந்து மோல் குடுக்கல. அப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? இந்த நிறை குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ வந்து உங்களுக்கு ஹைட்ரஜனுக்கு வந்து மோல் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? ஹைட்ரஜனுடைய மோல் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, நிறை வந்து 20 கிராம் குடுத்துருக்காங்க. மோலார் நிறை ஆஃப் ஹைட்ரஜன் கிராம் வந்து 2 கிராம். ஒரு ஹைட்ரஜனுக்கு 1 அப்டின்னா, இந்த ஃபார்முலா வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதுல 10 மோல்ஸ் இருக்கு. 10 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு. சப்போஸ் என்கிட்ட நைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜனுக்கு மோல் கண்டுபிடிக்கணும்னா, அவங்க 28 கிராம் குடுத்துருக்காங்க. ஒரு நைட்ரஜனுக்கு 28 கிராம் அப்டின்னும்போது, ஒரு நைட்ரஜனுக்கு வந்து 14 அப்ப 28 கிராம் இருக்கும். கரெக்ட்டா? ஏன்னா N2ன்றதனுடைய மோலார் மாஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ண ஒரு நைட்ரஜனுக்கு வந்து 14 கரெக்ட்டுங்களா? அட்டாமிக் நம்பர் 7 அப்ப இன்னொன்னுத்துக்கும் 14 அப்ப 28 கிராம் வந்து மோலார் மாஸ்ன்னு இருக்கு. ஸோ அதெல்லாம் டீப்பா நடத்தியிருப்பேன் உங்களுக்கு மோலார் மாஸ்ன்னு என்னன்னு. ஸோ அப்ப நான் 28 கிராம் எடுத்து 28 கிராம் இது பண்றதுனால எனக்கு 1 மோல் தான் இருக்கும். அப்புறம் இப்ப நான் என்ன பண்ணணும்? 10 + 1 டிவைட் பை 11 அந்த மாரி போடணும். அடுத்தது 1 டிவைட் பை 10 + 11. சப்போஸ் இப்ப நான் வந்து இப்ப இதுக்கு மேல மோல் கண்டுபிடிச்சிட்டோமா? நீங்க ஈஸியா போட்டுக்கலாம். ஹைட்ரஜன் கேஸ் வேணுமா? ஹைட்ரஜன் கேஸ் டிவைட் பை டோட்டல் 10 + 1. சப்போஸ் உங்களுக்கு வந்து நைட்ரஜன் கேஸ் வேணுமா? 1 டிவைட் பை 10 + 1 கரெக்ட்டா? இத நீங்க சிம்ப்ளிஃபை பண்ணீங்கன்னா 10 டிவைட் பை 11 வரும். இது 1 டிவைட் பை 11 வரும். கரெக்ட்டா? இத நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க 2த்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 10/11 + 1/11 11 11/11 1ன்னு வந்துரும். ஸோ மோல் ஃபிராக்ஷன் அப்ப நம்ப கண்டுபிடிச்சது கரெக்ட்டு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ 1 மோல் பின்னத்த வந்து டைரக்ட்டா மோல்ல குடுக்கலாம். மோல் குடுக்கல அப்படின்னா, நிறை மென்ஷன் பண்ணுவாங்க. மோலார் நிறை வந்து நீங்க ஃபார்முலாவிலேயே எடுத்துக்கணும். கரெக்ட்டா? சப்போஸ் நமக்கு இப்ப தெரிஞ்ச மாலிக்யூலா இருக்கிறதுனா ஹைட்ரஜன், நைட்ரஜன் மாலிக்யூல் சொல்லுவாங்க. இல்லன்னா வச்சுக்கோங்க சுக்ரோஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த சுகர் தெரியணும். C6H12O6 இதுதான் சுக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? H22O6 C6H12O6ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி நமக்கு ஏதாவது தெரிஞ்ச இத வச்சு ஆ மாலிகுலர் ஃபார்முலா கேட்பாங்க. ஓகேங்களா? C6H12O6ன்றது வந்து நமக்கு வந்து மோனோசாக்கரைட் குளுக்கோஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்ப இந்த மோல் பின்னம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு ஐடியா தெரியுதா? ஒண்ணு டைரக்ட்டா மோலா குடுக்கலாம். இல்ல மோலுக்கு பதிலு மாசு, மோலார் மாஸ் குடுக்கலாம். அந்த மாரி மாசு, மோலார் மாஸ்ல வந்து இப்ப நம்ப இன்ஆர்கானிக், ஆர்கானிக்ல எத படிச்சிருக்கிறோமோ, அந்த சப்ஸ்டன்ஸ் நேம் தான் குடுப்பாங்க. இப்ப சுக்ரோஸ் இதெல்லாம் பயோமாலிகுல் நீங்க படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஃபார்முலா இப்ப இதுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குளுக்கோஸுக்கு 6 கார்பனு, 12 ஹைட்ரஜன், 6 ஆக்ஸிஜன்லாம் ஆட் பண்ணணும். கரெக்ட்டா? இதனுடைய மோலார் மாஸ் எப்படி போடுவீங்க அப்படின்னு உங்கள கேட்டா, இது இந்த சுக்ரோஸ் இல்ல குளுக்கோஸ்ன்ற இதுக்கு குளுக்கோஸ்ன்ற வார்த்தைய மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, 6 கார்பன மல்டிப்ளை பண்ணணும். 12 ஹைட்ரஜன் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். 6 ஆக்ஸிஜன மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதனுடைய மோலார் மாஸ்லாம் போட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, அதான் உங்களுடைய மோலார் நிறைன்னு அர்த்தம். ஒரு கார்பனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 6 12 இருக்கும். ஸோ 6 2 12 72 வரும். ஓகேங்களா? இதுல 12 ஹைட்ரஜன் அப்படியே இருக்கும். இதுல 16 வரும். ஸோ 36 96 வரும். ஸோ 6 4 10 ரிமைனிங் 1 ஸோ 10 18 ஸோ 180 வரும். ஸோ இதனுடைய மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸுக்கு வந்து 180 கிராம் பெர் மோல்ன்னு இருக்கும். கரெக்ட்டா? நமக்கு எப்பயாவது இத ரிலேட்டடா குடுத்தாங்கன்னா, இந்த ஃபார்முலா குடுக்க மாட்டாங்க. அப்போ உனக்கு தெரியணும். குளுக்கோஸ்னா இதுதான் ஃபார்முலா. இதே மாரி ஃப்ரக்டோஸ்னா இதுதான் ஃபார்முலான்னு உனக்கு தெரியணும். கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி வச்சு இந்த மோல் பின்னத்த உங்களுக்கு ஏதாவது கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுவரைக்கும் இது புரிஞ்சுதா? Yes, sir. ரைட். ஓகே.
ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம காமர்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணாத வார்த்தைகள். இப்ப நம்ம பார்த்தா மாஸ் பெர்சன்டேஜ், வால்யூம் பெர்சன்டேஜ், மோல் ஃபிராக்ஷன். இப்ப நம்ம பார்க்க போற இந்த வார்த்தை வந்து நீங்க அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இத நான் இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மோலாரிட்டி கேப்பிட்டல் எம்ன்னுவாங்க. ஸோ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மோல் பெர் லிட்டர் இதுதான் மோலாரிட்டின்னு அர்த்தம். இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். 5 மோல் பெர் லிட்டர் இப்படி சொல்லலாம். அப்படி இல்ல 5 கேப்பிட்டல் எம்ன்ற வார்த்தையும் சொல்லலாம். 5 மோல் பெர் லிட்டர் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இப்படின்னு சொன்னா அது நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து 1 லிட்டர்ல டிசால்வ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இந்த மோல் பெர் லிட்டர்ன்ற வார்த்தைக்கு பதில் நீங்க கேப்பிட்டல் எம்ன்னு சொல்லலாம். ஸோ இது நீங்க பார்த்திருப்பீங்க. கெமிக்கல் கைனடிக்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலாம் இந்த வார்த்தை வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன டெஃபினிஷன்றத பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் number of moles of solute divide by volume of solution in liter. ஓகேங்களா? so volume of solution in liter. கரெக்டா? சார் என்ன சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படின்னா உங்களுக்கு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வேணும், சொல்யூட்னுடைய மோல் வேணும் அப்படின்னா சொல்யூட்னுடைய மாஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டிவைட் பை சொல்யூட்னுடைய மோலார் மாஸ் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு மோல் கிடைச்சிரும். ஸோ நம்ம அந்த பேசிக் கான்செப்ட்ல இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கணும், மோலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது. அப்புறம் நீங்க எதுல டிசால்வ் பண்றீங்க, சப்போஸ் 250 ml டிசால்வ் பண்றீங்க அப்படின்னா 250 டிவைட் பை 1000. ஓகேங்களா? ஸோ ஃபைனலா நமக்கு இந்த ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா, மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ் இன்ட்டு 1000. இது மேல போக்குள்ள இன்வெர்ஸ் ஆயிக்கும். டிவைட் பை நீங்க எவ்வளவு வால்யூம்ல டிசால்வ் பண்ணிருக்கீங்க அவங்களே தெளிவா சொல்லுவாங்க. ஸோ அப்பதான் இது மோலாரிட்டின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க சார், எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கவனிங்க. எக்ஸாம்பிள் 1 நான் இப்ப என்ன பண்றேன், ஒரு அஸ்டிக் ஆசிட் எடுக்கிறேன். ஓகேங்களா? அஸ்டிக் ஆசிட் ஒரு 120 கிராம் எடுத்துக்கிட்டேன். 120 கிராம் எதுல கரைச்சிக்கிறேன் அப்படின்னா 500 ml பென்சின்ல டிசால்வ் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அஸ்டிக் ஆசிட் வந்து 120 கிராம் எடுத்து 500 ml பென்சின்ல டிசால்வ் பண்ணிட்டேன். அப்ப இதனுடைய மோலாரிட்டி என்ன அப்படின்னு கேட்கறேன். கேபிட்டல் எம் என்னன்னு கேட்கறேன். ஒரு பீக்கர் எடுத்துக்கிட்டேன், லேப்ல நான் பண்ணியிருக்கேன். அஸ்டிக் ஆசிட் வந்து 120 கிராம், சப்போஸ் அஸ்டிக் ஆசிட் வந்து வெயிட் போட்டு எடுத்துக்கிட்டேன். 120 கிராம் எடுத்துக்கிட்டு இதுல வந்து இந்த பீக்கர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 500 mlன்னு. இதுல பென்சின் இருந்திருக்கு. பென்சின்ல நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 120 கிராம் டிசால்வ் பண்ணிட்டேன். இப்ப இங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு இல்லையா, 120 கிராம் பென்சினும் பிளஸ் 120 கிராம் அஸ்டிக் ஆசிட்டும் 500 ml பென்சினும் சேர்ந்த பீக்கர்ல இருக்கிற அந்த கரைசலை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். அதான் மோலாரிட்டின்னு. அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஃபார்முலா என்ன, கேபிட்டல் எம் அப்படின்றது மாஸ் ஆஃப் அஸ்டிக் ஆசிட். மாஸ் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க 120 கிராம். ரைட். மோலார் மாஸ் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 2 கார்பன் இருக்கு. ஓகேங்களா? 2 கார்பன் அப்படின்னா 2 இன்ட்டு ஒரு கார்பனுக்கு மோலார் மாஸ் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கார்பனுக்கு மோலார் மாஸ் எவ்வளவு? 24. ஓகேங்களா? ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைட்ரஜனுக்கு மோலார் மாஸ் எவ்வளவு? ரைட். இப்ப 2 ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்சிஜனுக்கு மோலார் மாஸ் எவ்வளவு? அட்டாமிக் நம்பருக்கு டபுளா இருக்கும். அட்டாமிக் நம்பர் 8 அப்படின்னா மோலார் மாஸ் எவ்வளவு இருக்கும்? 16. ரைட். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ 2 × 16. ஸோ நமக்கு இந்த மாதிரி நம்ம எழுதினாவே போதும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணா 32 வரும். ஸோ ஓவராலா இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மோலார் மாஸ் ஆஃப் ஸோ இப்போ நமக்கு 60 வருது. 60 கிராம் ஒரு மோல் இருக்கு. அதனால தான் இது பேர் மோலார் மாஸ். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா
இப்போ நீங்க இந்த ஃபார்முலா படி நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். இப்போ பாருங்க இருக்கிறதுல எடுத்து அப்ளை பண்ணுங்க. 120 கிராம் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க போட்டேன். மோலார் மாஸ் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் என்ன? மோலார் மாஸ் ஆஃப் அஸ்டிக் ஆசிட் வந்து 60 கிராம் பெர் மோல். ஓகேங்களா? இன்ட்டு எதுல 1000 1 லிட்டருக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். டிவைட் பை வால்யூம் எவ்வளோ டிசால்வ் பண்ணேன்? 500 ml டிசால்வ் பண்ணியிருக்கேன். 500 போட்டோம். ஓகேவா? ஸோ இங்கேயும் எம்எல் இங்கேயும் எம்எல்ஆ இருக்கும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கிராம் கிராம் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து நமக்கு என்ன வரும்? எவ்வளவு இருக்கு? மீதி இருக்கிறது மோல் மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 வரும். இங்கேயும் 2 வரும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலா நமக்கு 4 மோல் பெர் லிட்டர்னு வருது. கரெக்டா? 4 மோல் பெர் லிட்டர்னு வருது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து 4 கேபிட்டல் எம்னு சொல்றோம். கரெக்டா? 4 மோல் பெர் லிட்டர் சொல்லலாம், இல்ல 4 கேபிட்டல் எம்னு சொல்லலாம். ஸோ மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ். அடுத்தது எவ்வளவு 1000க்கு 1000 ml டிவைட் பை வால்யூம் நம்ம எவ்வளவு டிசால்வ் பண்றோமோ அதை எடுத்துக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன சார் சொல்றீங்க இந்த கணக்குல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா 120 கிராம் எடுத்து 500 ml பென்சின்ல டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா எங்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு? 120 கிராம் அஸ்டிக் ஆசிட் எடுத்து 500 ml பென்சின்ல டிசால்வ் பண்ண அப்படின்னா அந்த சொல்யூஷனை வந்து நான் 4 மோலாரிட்டி ஆஃப் அஸ்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். 4 மோலாரிட்டி ஆஃப் அஸ்டிக் ஆசிட் இல்ல 4 மோல் பெர் லிட்டர் ஆஃப் அஸ்டிக் ஆசிட்னு சொல்லலாம். இதுதான் அந்த மோலாரிட்டின்றது. புரியுதா? இப்போ நான் சொல்றேன் ஒரு வார்த்தை 4 மோலாரிட்டி ஆஃப் அஸ்டிக் ஆசிட்னு லேபிள் பண்ணி விட்டுறேன். இந்த பீக்கர் மேல இந்த மாதிரி பண்றேன். இதை வந்து நான் 4 மோலாரிட்டி இப்படி நான் லேபிள் பண்ணிட்டேன். அப்ப மீனிங் வந்து என்ன? 120 கிராம் எடுத்து 500 ml பென்சின்ல டிசால்வ் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அதான் நம்ம இந்த மாதிரி சொல்றோம். கரெக்டா? இதை வச்சு நம்ம கால்குலேஷன்லாம் போடலாம். அது ஹையர் கிளாஸ்ல வரும். ஸோ இது எனக்கு NF. அப்போ மாஸ் பை மோலார் மாஸ் இன்ட்டு 1000 டிவைட் பை வால்யூம். இல்லைன்னா இந்த டைரக்டா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா கூட போதும். ஒன்னு ஞாபகம் வச்சீங்கன்னா இதுல வந்து எப்படி எல்லாம் வெரைட்டியா கேட்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை நான் டீப்பா வந்து பேசிக் கான்செப்ட்ல சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் மோலாரிட்டி கேட்கணுன்றதுனால மாசு, மோலார் மாசு, வால்யூம் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். மோலார் மாஸ் எப்படி கொடுத்தேன்? ஃபார்முலாவா கொடுத்துருக்கேன். மாஸ் வந்து டைரக்டா மென்ஷன் பண்ணியிருக்கேன். வால்யூம் வந்து எதுல டிசால்வ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த மோலாரிட்டி கொடுத்துட்டு நீ மாஸ் கேட்கலாம், இல்ல மோலார் மாஸ் கேட்கலாம், இல்ல வால்யூம் கேட்கலாம். இந்த மாதிரி 3 டேர்ம் இருக்கிறதுனால இந்த ஃபார்முலால மொத்தமா இருக்கிற டேர்ம்லாம் பாருங்க. இது ஒரு டேர்மு. ஓகேங்களா? இங்க ஒரு டேர்ம் இருக்கு 2, இங்க ஒரு டேர்ம் இருக்கு 3, இங்க ஒரு டேர்ம் இருக்கு 4. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா 4 வேஸ் தான் இருக்கு. 4 வழியில் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதை நம்ம கொஸ்டின்ல எது கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது புரிஞ்சுதா? எஸ் சார். ரைட். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோலாலிட்டி. இது ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். அந்த டெஃபினேஷன் மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோலாலிட்டி அப்படின்னா ஸ்மால் எம்னு சொல்லுவாங்க. மோலாரிட்டி அப்படின்னா கேபிட்டல் எம். ஓகேங்களா? இதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிளா இருக்கிற ஐடியா வச்சுக்கோங்க. மோல் பெர் கிலோகிராம். ஓகேங்களா? அது நீங்க மோலாரிட்டி அப்படின்னா மோல் பெர் லிட்டர். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரணும். இதை வச்சு நீங்க ஈஸியா நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். மோல்ன்றதுடைய SI யூனிட் வந்து MOL தான். MOLEன்னு எழுதக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா MOLE அதுன்றது மோல் வார்த்தை. இதனுடைய SI யூனிட் வந்து ஸ்மால் MOL. இதுதான் மோல் தான் SI யூனிட். ஸோ இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மோலாலிட்டி அப்படின்னு என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு. அந்த மேல இருக்கிறது மாறாது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். அதாவது கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை தமிழ்ல டிவைட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். இப்போ நீங்க முன்ன வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்னு சொல்லுவாங்க. சொல்யூஷன் 1 லிட்டர் சொல்யூஷன்ல எவ்வளவு இது பண்றீங்களோ முன்ன இருக்கிற டெஃபினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிட்டீங்க. மோல் பெர் லிட்டர் சொல்றோம். 1 லிட்டர் சொல்யூஷன்ல எவ்வளவு மோல் இருக்கோ அதுதான் மோலாரிட்டி. 1 கிலோகிராம் சால்வெண்ட் தான் வார்த்தை முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கிலோகிராம் சால்வெண்ட்ல எவ்வளவு மோல் இருக்கோ அதுதான் மோலாலிட்டி.
சார் இது என்ன சார் இது கொஞ்சம் எக்ஸாம்பிள் பண்ணி சொல்லி புரிய வைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ சப்போஸ் நான் என்கிட்ட வந்து குளுக்கோஸ் இருக்கு. இப்போ நம்ம குளுக்கோஸ்னுடைய மோலார் மாஸ் பார்த்தோம் 180 கிராம் பெர் மோல். அதனால் நான் டைரெக்டாக எடுத்துக்கிட்டேன். இது எப்படி சார் போட்டீங்க C6H12O6 இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குளுக்கோஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 360 கிராம் எடுத்துக்கிட்டேன். நான் குளுக்கோஸை வந்து வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 360 கிராம் எடுத்துட்டு டிசால்வின் எதில் கரைக்கிறேன் அப்படின்னா ஒரு 200 ml வாட்டர்ல கரைச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட ஒரு பீக்கர் இருக்கு. நான் பீக்கர்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 200 ml சொல்றதால 200 கிராம் சொல்லணும். ஏன்னா 200 ml சொல்யூஷனுக்கு போயிடும். 200 கிராம் ஆஃப் வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டேன். அப்போ ஒரு சாலிட்ல டிசால்வ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்க ஏதாவது ஒரு சால்வெண்ட் அந்த சால்வெண்ட் வந்து கிராம்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றேன், குளுக்கோஸை எடுத்து 360 கிராம் வெயிட் பண்ணி 200 கிராம் இருக்கிற அந்த வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணா இப்போ இந்த சொல்யூஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நமக்கு ஸ்மால் எம்க்கு என்ன சொல்றாங்க, மோல். இப்போ எதில் நீங்க டிசால்வ் பண்ணீங்கன்னு வரணும், மோல் பர் கேஜின்னு எடுத்துக்கிறீங்க. கரெக்டா? மோல் பர் கேஜி. ஸோ மோல் பர் கேஜின்னு இருக்கும். இந்த மோல் வந்து நீங்க எப்படி எழுதுவீங்க, மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ்ன்னு எழுதுவோம். இன்ட்டு 1000 டிவைட் பை இந்த மாஸ் வந்து எத்தனை கிராம்ல டிசால்வ் பண்றீங்க. முன்ன வால்யூம் சொன்ன மாதிரி இங்க மாஸ் சொல்லணும். ஓகேவா? சால்வெண்ட் இன் கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். சால்வெண்ட் இன் கிராம். ஸோ நம்ம முன்ன சொன்னது எம்எல்ல சொல்லுவோம், இப்போ கிராம்ல சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அது சொல்யூஷனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றோம், இது சால்வெண்ட்டுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ குளுக்கோஸ் வந்து தான் மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 360 கிராம் கொடுத்துருக்காங்க. 360 போட்டுக்கோங்க. டிவைட் பை மோலார் மாஸ் என்ன, ஆல்ரெடி நம்ம அந்த ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம், 180 கிராம் பெர் மோல். ஓகேங்களா? 1000 நீ வந்து எவ்வளவு டிசால்வ் பண்ணிருக்க, ஜஸ்ட் 200ல தான் நம்ம டிசால்வ் பண்ணிருக்கோம். அப்ப 200 கிராம் வாட்டர்ல 360 கிராம் வந்து குளுக்கோஸ் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்ப குளுக்கோஸ் கரைசல் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு வந்து 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும், 10ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ 10 ஸ்மால் எம், அதாவது 10 ஸ்மால் எம்ன்றது ஆர் நீங்க என்ன சொல்லலாம், 10 மோல் பெர் கிலோகிராம் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன சார் மீனிங் அப்படின்னா, நீங்க 360 கிராம் எடுத்து 360 கிராம் குளுக்கோஸ் எடுத்து 200 கிராம் வாட்டர்ல கரைச்சிங்க அப்படின்னா அதை 10 ஸ்மால் எம்னு சொல்லலாம், இல்ல 10 மோல் பெர் கேஜி ஆஃப் குளுக்கோஸ். இந்த வார்த்தைக்கு வந்து என்ன மீனிங், இப்போ நான் உங்ககிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்டேன், 10 மோல் பெர் கேஜி ஆர் 10 ஸ்மால் எம் ஆஃப் குளுக்கோஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றேன். இதுக்கு என்ன மீனிங், இந்த வார்த்தைக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா தான் இந்த சம்மு தான் அந்த வார்த்தைக்கு மீனிங். 10 மோலாலிட்டி ஆஃப் குளுக்கோஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா சொல்யூஷன்னாவே வாட்டர் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப குளுக்கோஸ் என்ன அர்த்தம், இதுல உங்களுக்கு தெரியாது. இதை நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், எவ்வளவு மாசு, இப்போ நீங்க வந்து நான் இங்க 10 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மோலார் மாஸ் ஃபார்முலால வந்துடும். 200 கிராம்ல டிசால்வ் பண்ணுன்னு சொன்னா நீங்க மாஸ் எவ்வளவு எடுத்துருக்கலாம் நீங்க கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? இந்த 4 மெத்தட்ல இந்த மெத்தட்ல கேட்கலாம். அப்ப இதுல மெயின் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா 200 கிராம் வாட்டர்ல 360 கிராம் குளுக்கோஸை டிசால்வ் பண்ணா அப்போ ஒரு கரைசல் இருக்கு இல்லையா, அந்த கரைசலை வந்து நம்ம சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லணும். நீங்க லேப்லாம் கூட பார்க்கலாம், இந்த லேபிள் பண்ணியிருப்பாங்க, இது மேல வந்து இந்த மாதிரி லேபிள் பண்ணலாம், 10 ஸ்மால் எம் குளுக்கோஸ் சொல்யூஷன். ஸ்மால் எம் குளுக்கோஸ் சொல்யூஷன் அப்படின்னு 10 மோலாலிட்டி ஆஃப் குளுக்கோஸ் சொல்யூஷன் அர்த்தம். அப்பனா 360 கிராம் எடுத்து 200 கிராம்ல டிசால்வ் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். இது புரியுதா? ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மோலாரிட்டிக்கும் மோலாலிட்டிக்கு என்ன டிஃபரன்ஸ்? மோலாரிட்டினா கரைசலின் கன அளவு வரும் சார். ரைட்டு. மோலாலிட்டினா கரைப்பானின் கன அளவு வரும் சார். அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. கரைப்பானின் நிறை இன் கிலோகிராம், கன அளவுன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, மாஸ் ஆஃப் சால்வெண்ட்னு சொல்லியிருக்கேன்.
இங்க என்ன சொல்லணும்? சால்வெண்ட்னா கரைப்பானின் கன அளவுன்னு சொல்லக்கூடாது. கரைப்பானின் நிறை கிலோகிராம். நான் சொல்றது புரியுதுங்களா? கரைப்பானின் நிறை. புரிஞ்சுதா நான் சொல்றது? நீங்க எஸ் அந்த சார். சொல்யூஷனுக்கு தான் நீங்க கன அளவுன்ற வார்த்தைய யூஸ் பண்ணணும். நல்லா கொஞ்சம் அந்த அப்சர்வ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்க நீங்க எடுக்கிறது எதுவுமே வந்து லிக்விட்லயே வராது. ஏன்னா கிராம்ன்ற யூனிட் யூஸ் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த மெட்டீரியல் வந்து சாலிட் ஆக்குதுன்னு அர்த்தம். இது கிளியரா புரிஞ்சுதா? எஸ் சார். ரைட், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இப்போ நார்மாலிட்டின்னு என்னன்னு பார்க்குறோம். இத நான் ஏற்கனவே உங்களுக்கு டீப்பா நடத்தியிருக்கேன். நான் இப்பயும் உங்களுக்கு சொல்றேன். இதில நமக்கு அதிகமா கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் இயர்ல கூட ஒரு கொஸ்டின் மோலாலிட்டில சிம்பிள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாஸ் என்ன? அந்த சப்ஸ்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நார்மாலிட்டி அப்படின்னா கேப்பிட்டல் என் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சார் சிம்பிளா ஈக்குவலன்ட் பெர் லிட்டர் இல்ல ஈக்குவலன்ட் எல்என்னே போடலாம். 1 லிட்டர்ல எவ்வளவு ஈக்குவலன்ட் இருக்கோ அதுதான் நார்மாலிட்டி. நீங்க நார்மலா வந்து நீங்க ஈக்குவலன்ட் பெர் லிட்டர்னே போடலாம். லிட்டர் தான் எஸ்ஐ யூனிட், எல்ஐடின்னு எழுதக்கூடாது. லிட்டர் இப்படிதான் எழுதணும். ஸோ ஈக்குவலன்ட் பெர் லிட்டர் அப்படின்றத எக்ஸ்பேன்ஷன் பண்ணி எழுதினா நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் ஈக்குவலன்ட் ஆஃப் சொல்யூட் கரைபொருள் டிவைட் பை இதுக்கு வந்து கரைசலின் கன அளவு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். 1 லிட்டர்ல எவ்வளவு ஈக்குவலன்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் பண்ணலோ அதுக்கு பேர் தான் நார்மாலிட்டி. இது கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் வேணும். இப்போ என்ன மீனிங் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் வேணும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஈக்குவிவலன்ட் வேணும் அப்படின்னா கிராம் சமான நிறைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ் டிவைட் பை ஈக்குவலன்ட் மாஸ் போடணும். மாஸ் டிவைட் பை ஈக்குவிவலன்ட் மாஸ்னுவாங்க. ஈக்குவலன்ட் மாஸ் போடணும். அப்ப இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி வரும் அப்படின்னா மோலார் மாஸ் டிவைட் பை என்எஃப் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்னு அர்த்தம். ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் கிராம் சமான காரணி இது மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்ப இது ஒரு லென்த்தா செயின் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இது இருக்கு நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட்ன்றது வேணும். இப்போ நீங்க மோல் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு மோல் கிடைக்கும். இந்த மாதிரி 4-5 வார்த்தை இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா மாஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள சொல்லியிருப்பேன். ஸ்மாலர் மாஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஈக்குவலன்ட் மாஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஈக்குவலன்ட் மாஸ் இது நிறை சொல்லுவீங்க, இதை மோலார் நிறைன்னு சொல்லுவீங்க, இதை கிராம் சமான நிறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன கேட்கறேன்னா நீங்க எப்பயுமே வந்து மோல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவுக்கு என்ன பண்ணுவீங்க? வழக்கமா மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ் தான் போடுவீங்க. இந்த மோலார் மாஸ்க்கு பதில் ஈக்குவலன்ட் மாஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் கிடைக்கும். அது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ஈக்குவலன்ட் மாஸ்னா என்ன? இந்த இடத்துல மோலார் மாஸ் இருந்திருக்கணும், அதுக்கு பதில் நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் போட்டோம். அப்ப மோலார் மாஸ் டிவைட் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் போடணும். ஓகேங்களா? ஸோ அப்ப ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றதுக்கு ஒரு 4-5 ஐடியா இருக்கும். இந்த ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் வந்து சப்ஸ்டன்ஸுக்கு சப்ஸ்டன்ஸ் வேரி ஆகும். கிராம் சமான கரணி ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர்னு இருக்கு பாருங்க. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆசிட்டா இருந்தா என்ன ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர், பேஸா இருந்தா என்ன ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர், அதே மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்லாம் சொல்லுவாங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன ஃபேக்டர், சப்போஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன ஃபேக்டர், இதுக்கெல்லாம் மீனிங் இருக்கு. ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன, மெட்டலுக்கு என்ன, அயானுக்கு என்ன. ஓகேங்களா? சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து மெட்டல் இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி என்ன ஃபேக்டர் கண்டுபிடிப்பீங்க, அயான் இருக்கு அதுக்கு எப்படி என்ன ஃபேக்டர் கண்டுபிடிப்பீங்க, இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 4-5 சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு அடிக்கடி வரும். கரெக்டா? அப்ப என்எஃப்னு அவங்க ஜென்ரலா ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் வந்து என்எஃப் என்னு சப்ஸ்கிரிப்ட்ல எஃப்னுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. H2SO4ன்னு எடுத்துக்கிட்டேன். இதனுடைய என்எஃப் ஃபேக்டர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மோலாருக்குள்ள எத்தனை H+ ரிலீஸ் ஆகுதோ
அதான் இதனுடைய NF ஃபேக்டர். அப்ப H2SO4க்கு 2 சொல்றேன். ஏன் அப்படின்னா இதை நீங்க டிசோசியேட் பண்ணீங்கன்னா 2H பிளஸ் SO4 2 மைனஸ்னு இருக்கும். அப்ப ஒரு மோல் காம்பவுண்ட்ல 2 H பிளஸ் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகலாம். அதுதான் நீங்க NF ஃபேக்டர்னு சொல்லுவீங்க. இப்ப பேஸ் எடுத்துக்கிறீங்க. சப்போஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, கரெக்டா? இது வந்து OH மைனஸ் இருக்கிறதுனால பேஸ். இதுக்கு NF ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 3ன்னு சொல்லுவோம், கரெக்டா? ஏன் சார் 3 சொல்றீங்க? ஏன்னா இது ஒரு மோல் காம்பவுண்டா இருக்கிறப்ப இப்படி இப்படி பிரியுது. Al3 பிளஸ் ஆகும், 3 OH மைனஸ் ஆகும் பிரியும், கரெக்டா? அதே மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு என்ன சொல்லுவீங்கன்னா, எப்பெல்லாம் வந்து ப்ராசஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இதை நான் ரெடாக்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தால் நீங்கள் ரிடக்ஷன் சொல்லுவீங்க. ரிடக்ஷன் நடக்கிற ப்ராசஸுக்கு ரெடியூசிங் பவர் லோவாக இருக்கும், ஆக்சிடைசிங் பவர் ஹையாக இருக்கும், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், கரெக்டா? அப்போ நீங்கள் எப்போ வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்கிறீங்களோ அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்துக்குதுன்னு அர்த்தம். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு. எப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்கிறீங்களோ அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்துக்குதுன்னு அர்த்தம். அப்போ NF ஃபேக்டர் என்ன சார் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு MN வந்து +7 இருந்து MN 3+ மாறுது. இதை நீங்கள் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லலாம், கரெக்டா? சப்போஸ் MN 3+ இல்லை MN 4+ மாறுது அப்படின்னா, இப்போ பாருங்க, இது நம்ம இந்த மாதிரி நம்ம KMnO4 D&F பிளாக்ல பார்த்துருப்போம். இப்போ MN +7 இருந்து MN 4+ மாறி இருக்கு. அப்போ இது எப்படி மாறும்? 3 எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணுது. இதுதான் NF ஃபேக்டர், கரெக்டா? சப்போஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா, சப்போஸ் எங்கிட்ட ஒரு சோடியம் இருக்கு, சோடியம் ப்ளஸ் ஆயிருச்சு, ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிச்சு. அப்போ எத்தனை எலக்ட்ரான் லாஸ் பண்ணுதோ அதான் அதனுடைய NF ஃபேக்டர். ஸோ NF ஃபேக்டர் ஃபார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு அந்த டேர்முக்கு தகுந்த மாதிரி. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா அது வந்து ரிடக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால கெயின் ஆஃப் எலக்ட்ரான், எத்தனை எலக்ட்ரான் ஒரு மோல் காம்பவுண்ட் கெயின் பண்ணுதோ. இப்போ நீங்க இது பேசுறது எல்லாமே ஒரு மோல் காம்பவுண்ட்ல எத்தனை H+, ஒரு மோல் காம்பவுண்ட்ல எத்தனை OH மைனஸ், ஒரு மோல் காம்பவுண்ட் எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணுது, ஒரு மோல் காம்பவுண்ட் எத்தனை எலக்ட்ரான் லாஸ் பண்ணுது, அந்த மாதிரி நம்ம பேசணும். மெட்டல் டைரக்டா கொடுக்குறாங்க. இப்போ நைட்ரஜன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய வேலன்சி, இப்போ நைட்ரஜனுக்கு 3- வேலன்சி. அப்போ இதனுடைய மாஸ் வந்து என்ன? நைட்ரஜனுக்கு வந்து 14 / 3. இதுதான் வந்து NF ஃபேக்டர், கரெக்டா? ஸோ NF ஃபேக்டர்ன்றது மெட்டலை பொறுத்த வரைக்கும் சார்ஜ், இப்படி இல்லைன்னா வேலன்சி. அதை தான் நீங்கள் NF ஃபேக்டராக சொல்லணும். அயானுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ், அதாவது நியூட்ரலா பார்த்தீங்கன்னா அது வந்து வேலன்சின்னு சொல்லுவாங்க. நியூட்ரலுக்கு வந்து வேலன்சி தான் NF ஃபேக்டர், அயானுக்கு வந்து சார்ஜ் தான் NF ஃபேக்டர், கரெக்டா? சார் என்ன சார் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ N3- வந்து அதாவது ஒரு நைட்ரஜனுடைய NF ஃபேக்டர் எப்படின்னா, நைட்ரஜனுடைய வேலன்சி 3 இருக்கும். அதனால இதனுடைய மாஸ் நம்பர் / அந்த வேலன்சி 3 போட்டா போதும். நீங்க மேக்னிடியூட் லெஸ்ன்னுவாங்க, அதனால இங்க -3 வந்தாலும் நீங்க 3னே போட்டுக்கலாம். அயான் இப்போ வந்து நீங்க சப்போஸ் ஒரு மெக்னீசியம் 2+ கொடுக்குறேன். இப்போ இதனுடைய NF ஃபேக்டர் என்னன்னு கேட்டா, இந்த சார்ஜ் தான் NF ஃபேக்டர். ஸோ அப்போ இது 2ன்னு போட்டா போதும், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி 6 டிஃபரெண்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு NF ஃபேக்டர் என்னன்னு தெரிஞ்சா நீங்க இதுதான் உங்களுக்கு அடிக்கடி நமக்கு வரும், ஓகேங்களா? இதை ரிலேட்டடானதான் ஈக்குவலன்ஸ் ஃபேக்டரா வரும். ஸோ அப்போ ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் தெரியுது, சப்ஸ்டன்ஸ்னுடைய மோலார் மாஸ் தெரியுது, அது ஃபார்முலால வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் வரும். நீங்க எவ்வளவு மாஸ் எடுத்துக்கிறீங்கன்னு பாக்குறீங்க. மாஸ் / ஈக்குவலன்ட் மாஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் கிடைக்கும். நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் போட்டுட்டு கீழே வந்து லிட்டர் எவ்வளவு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிட்டு எது எவ்வளவு டிசால்வ் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மாலிட்டி கிடைச்சிடும். நான் சொல்றது புரியுதா? எஸ் சார். ரைட், ஓகே. இதுக்கான சம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லுவாங்க. இதுக்கு டெஃபினிஷனே வந்து பார்த்தீங்கன்னா கிராம் ஆஃப் சொல்யூட்டு, கரைபொருள், கிராம் ஆஃப் சொல்யூஷன், ரெண்டுமே கிராம்ல தான் சொல்லணும். கிராம் ஆஃப் சொல்யூஷன், ஓகேங்களா? இது பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்லுவாங்க. பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அதாவது இது என்ன சார் மீனிங் அப்படின்னா, சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சொல்யூட்டுக்கும் உங்களுடைய சொல்யூஷனுக்கும் வந்து லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு, கரெக்டா? இது என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமான டிஃபரன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு சம் நடத்தியிருப்பேன். ஒரு 1000 கிராம் கடல் தண்ணியில, வாட்டர்ல ஒன்லி 6 × 10⁻³ கிராம் சால்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சால்ட் இல்ல அயான்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு. மீனிங் வந்து என்னன்னா 1000 கிராம்ன்றது எவ்வளவு குவான்டிட்டி, 10⁻³ நீ வச்சுக்கலாம்.
இதுக்கு ஆப்போசிட் 10⁻³ அளவுக்கு குறைவா இருக்கு. ட்ரேசஸ் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லார்ஜ் டிஃபரன்ஸ் வருது இல்லையா, அதை தான் நம்ம இங்க போடணும். ஓகேவா? இப்ப 6 × 10⁻³ அவ்வளவுதான் இருக்கு. இந்த சால்ட், அதாவது கடல் தண்ணியில சப்போஸ் இவ்வளவு சால்ட் இருக்கு. 6 × 10⁻³ கிராம் சால்ட் 1000 கிராம்ல இருக்கு. அப்ப கிராம் ஆஃப் சொல்யூட் எவ்வளவு? 1000 கிராம் இருக்கு. அப்ப அதை நீங்க போட்டுக்கணும். ஓகேங்களா? சொல்யூட் வந்து 1000 கிராம் எடுத்துக்கிறேன். இல்ல சொல்யூட்ன்றது பாத்தீங்கன்னா அந்த சால்ட் எது கம்மியா இருக்குதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கதான் 10⁻³ கிராம் இருக்கு. இவங்க தான் கம்மி. ஓகேங்களா? எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறோம், யாரு கம்மியா இருக்கிறவங்களோ அவங்களே தான் சொல்யூட்னு எடுக்கணும். ஸோ இவங்க தான் சொல்யூட்டு. சொல்யூஷன் எவ்வளவு இருக்குது? 1000 கிராம். அப்ப 6 × 10⁻³ இங்க வந்து நீங்க 1000 கிராம் இருக்கு. கரெக்டா? இந்த 1000 கிராம் சொல்யூஷன் இருக்கு. ஸோ இந்த 1000 இதுவும் 10⁻³ பாத்தீங்கன்னா கீழே வரக்குள்ள உங்களுக்கு வந்து இது 6 ppm மாறிடும். கரெக்டா? 6 parts per million அப்படின்னு வந்துடும். அதாவது லார்ஜ் டிஃபரன்ஸ் இருக்கணும். கரை பொருளுக்கும் கரைசலுக்கும் வந்து இப்ப இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சமயத்துல இந்த பார்ட்ஸ் பெர் மில்லியன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஐடியா. ஓகேவா? ஸோ இதுல இம்பார்ட்டன்ட்னா இதுதான் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக் கான்செப்ட்லயும் படிச்சிருக்கோம். இந்த நார்மாலிட்டிக்கும் பார்ட்ஸ் பெர் மில்லியனுக்கும் நான் ப்ராப்ளம் கம்மியா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்க பேசிக் கான்செப்டை நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா திருப்பி இந்த சொல்யூஷன்ல கரைசல் இந்த லெசன்லயும் நீங்க இதெல்லாம் இருக்கும். கரெக்டா? ஸோ இது புரியுதுங்களா? இப்ப கான்சன்ட்ரேஷன் டேர்ம் எல்லாருமே கிளியர் ஆயிடுச்சா? ஸோ நமக்கு 7 கான்சன்ட்ரேஷன் டேர்ம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப பாருங்க, மாஸ் பர்சன்டேஜ்னு என்ன, வால்யூம் பர்சன்டேஜ் என்ன, மோல் ஃபிராக்ஷன் என்ன, மோலாரிட்டின்னு என்ன, மோலாலிட்டி, நார்மாலிட்டி, ppm. கட்டாயமா இந்த 7 டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் உண்டு. லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா மோலாரிட்டில இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல என்ன சார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபிட்டல் எம் மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ் இன்ட்டு 1000 டிவைட் பை வால்யூம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 500 ml ஒன்னு டிசால்வ் பண்ணியிருக்காங்க. அவருடைய மோலாரிட்டி கொடுத்துட்டாங்க. அவருடைய மாஸ் என்ன, இதை கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 500 ml டிசால்வ் பண்ணிட்டேன். இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட மோலாரிட்டி 20 மோலாரிட்டின்னு சொல்றேன். மோலார் மாஸுக்கான சப்ஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. மாஸ் என்னன்னு கேக்குறாங்க. கரெக்டா? இதுக்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான் லாஸ்ட் இயர்ல இப்ப நடந்த நீட்ல கேட்டாங்க. ஸோ இந்த 7 இது வந்து பேசிக் கான்செப்ட்லயும் வரதுனால கட்டாயமா நமக்கு இதுல இருந்து இந்த 7 டேர்ம்ல இருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயம் உண்டு இந்த வருஷமும். ஸோ இதை நீங்க கிளியரா படிச்சுக்கோங்க. கிளியரா? ஓகே. ஸோ ரிமைனிங் நான் வந்து அடுத்த கிளாஸ்ல நடத்துறேன். இது வரைக்கும் உங்களுக்கு நடத்துனது டவுட் இருக்கா? அடுத்த கிளாஸ்ல வந்து ரவுலர்ஸ் லானா என்ன, அது ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன்னா என்ன, அதுல இருந்து அசியோட்ரோபிக் மிக்சர்னு சொல்லுவாங்க, அது எப்படி, அதை பார்த்துட்டு அப்புறம் கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி விளக்கமா பார்த்தா இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் ஒரு டைம் ரீகால் பண்ணியிருக்கேன். கரெக்டா? இதுக்கான சம்மு நீங்க இப்போ நான் என்ன மெத்தடில் நடத்தணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்யூஷன் எடுக்கிறேன். இந்த லெசன் கொஸ்டின் உண்டு. ஓகேவா? இந்த மாதிரி இந்த எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் கோயின்சைட் ஆகுதோ இதுல நம்ம 2 கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா பேசிக் கான்செப்ட் 11th வரும், 12th வரும். கரெக்டா? ஸோ அதனால இந்த ஏரியா கட்டாயமா கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ரிடாக்ஸ் டிஎன்எஃப்னுடைய லிங்க் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் செட்டா டாபிக் வருதோ அதுல நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஏன்னா ஒரே டாபிக் 2-3 டால் வருது இல்லையா, அப்ப நம்ம கட்டாயமா அதுல இருந்து கொஸ்டின் கேட்டே ஆகணும். அதில் நம்ம தெளிவா இருந்தோம்னா ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்யூஷன்ல கான்சன்ட்ரேஷன் டேர்ம் ஒரு டைம் ரீகால் பண்ணியிருக்கேன். அடுத்த கிளாஸ் அப்போ உனக்கு நான் சொல்யூஷன் பத்தி ஐடியல், நான் ஐடியல், ரவுலர்ஸ் லானா என்ன, கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொல்றேன். இது வரைக்கும் நடத்துறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ரிமைனிங். Thank you, sir. Thank you, sir. ஓகே.